Hello my dear students, welcome to the third video in Introduction to Accounting. So Introduction to Accounting la previous two videos oda links na description la tharappa. இது வந்து just ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பேசிக்ஸ் ஆஃப் த வீடியோ. இது வெறும் பேசிக்ஸ் தான், அக்கௌண்ட்ஸோட பேசிக்ஸ் தான். அதனால் வந்து நம்ம பார்க்காம விட்டால் கூட நோ ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அக்கௌண்ட்ஸ் மாதிரி சப்ஜெக்ட், மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி சப்ஜெக்ட் நம்ம வந்து பேசிக்ஸ் தெரியாமல், கான்செப்ட் தெரியாமல் நம்ம வந்து சம்ஸ் போட முடியாது, கரெக்டாக? ஸோ அதனால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2x ஸ்பீடில் பார்த்தாவது நீங்கள் முடிச்சிருங்க, ஓகேவா? ஸோ 2x ஸ்பீடில் வச்சு எப்படியோ கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளோட இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங்கோட தேர்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ். அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ். நான் படிக்கும்போது கூட நிறைய இடத்துல நான் பார்க்குறேன், இந்த ஒரு அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸை வந்து நான் படிக்கிற டைமில் அக்கௌண்ட்ஸ் படிக்கும் போதும் சரி, அதே மாதிரி இப்போ கூட நான் நிறைய டீச்சர்ஸ் பார்க்குறேன். நல்ல டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. பட் அதே மாதிரி ஒரு சில டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது தியரி பார்ட், அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க, ஓகேவா? ஸோ அது வந்து விச் இஸ் அ வெரி வெரி ராங் திங். அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. வை? பிகாஸ் இந்த பிரின்சிபிள்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் வச்சு தான் நம்மளால் எப்படி ஒரு அக்கௌண்ட்ஸ் போட முடியும் அப்படின்றது நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியும், ஓகேவா? அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் இல்லாமல் வி கான் ப்ரொசீட் அக்கௌண்டிங். ஏன்னா நான் அக்கௌண்ட்ஸ் அன்ற சப்ஜெக்ட் நான் வந்து போடணும். ஆமாம், அக்கௌண்ட்ஸ் ஜேர்னல் போடுறோன்னு வச்சுக்கோம். நம்ம யாரோட சைட்லேருந்து போடணும்? பிஸ்னஸ் சைட்லேருந்து போடணும். பிஸ்னஸ் சைடுக்கும் ஓனர் சைடுக்கும் நிறைய தடவை கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. என் ஸ்டூடெண்ட்ஸே இங்கே இருக்கும்போது ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு இனிஷியல் கிளாஸஸில் ஓனருக்கு சைடில் போடணுமா, பிஸ்னஸ் சைடில் போடணுமா, ஓனருக்கு செலவு தானே, அப்போ நமக்கு இங்கே எப்படி எழுதுறது, அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இல்லாமல் இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் கற்றுக்கிட்டால் சூப்பர் டூப்பராக அக்கௌண்ட்ஸ் நம்ம போடலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு திங், அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் எதுக்கு? அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் எதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? கிளியரா? அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் எதுக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓகே? ஃபீவர் வந்துருச்சு, ஓகே? நம்ம நேரம் எங்கே போவோம்? நார்மல் ஃபீவர்னா ஒரு ஏதோ கொஞ்சம் மெடிக்கேஷன் வீட்டிலே எடுத்து நம்ம ஒரு 2 days இருப்போம். அப்பயும் போல கொஞ்சம் ஹையாக, அது கோல்டு, காஃபி, ஃபீவர் ரொம்ப ஹையாக இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ நேராக டாக்டர் கிட்ட போவோமா? அஸ்யூம் டாக்டர் 1, டாக்டர் 2 அண்ட் டாக்டர் 3, இந்த மாதிரி 3 டாக்டர்ஸ் கிட்ட போயிருக்கோம், ஓகே? ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டாக்டர் கிட்ட போயிருக்கோம். ஃபஸ்ட்டு டாக்டர் கிட்ட போனப்போ அவரும் டெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. அவர் சொல்கிறாரு, இது நார்மல் ஃபீவர் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் ஃபீவர் தான், கிளைமேட் மாறுது, ஸோ அதனால் நார்மல் ஃபீவர் தான், நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சுடு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நீங்கள் இது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா போய்டுன்றாரு. ஆனால் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் செகண்ட் டாக்டர் கிட்ட ஒப்பீனியன் எடுத்துகிட்டு போகிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு லைட் வைரல் ஃபீவர் தான், நான் டேப்லெட்ஸ் தரேன், இது நீங்கள் வந்து கட்டாயமாக எடுத்துகிட்டு நீங்கள் பாருங்கள், 1 weekல சரியாகலைன்னா நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இவர் என்ன சொல்கிறாரு? வைரல் ஃபீவர், ஓகே, நார்மல் வைரல், தட் இஸ் வீட்லேயே மேனேஜபிளாக நீங்கள் இருந்துக்கலாம், அட்மிட்லாம் ஆக தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த செகண்ட் டாக்டர் சொல்கிறார். சரி, இவர் இப்படி சொல்கிறாரு, இவர் நார்மல் சொல்கிறார், இவர் வைரல் சொல்கிறாரு. லாஸ்ட்டாக ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இது நார்மலாக இல்லை வைரலா அப்படின்னு தேர்ட் டாக்டர் கிட்ட போனால், ஐயோ இது வந்து ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு, நீங்கள் அட்மிட் ஆனால் தான் 7 daysல நீங்கள் கட்டாயமாக நீங்கள் இப்போ அட்மிட் ஆகிடணும், 7 days 8 daysல உங்களை நாங்கள் இது பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணிவிடும், உடனே அட்மிஷன் போடுங்க ஹாஸ்பிட்டலில், இவர் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு? ஃபீவர்ன்ற கம்ப்ளைண்ட்டுக்கு போகிறதுனால. இப்போது இந்த மாதிரி நிஜமான சினாரியோவில் இந்த மாதிரி டாக்டர்ஸ் வெவ்வேறு ஒப்பீனியன் அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம எதை நம்புறது? நான் நார்மல்னு நினச்சேன்னா நிஜமாக ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். சரி, நான் வந்து ரொம்ப சீரியஸ்ன்னு நினச்சிட்டு நான் நார்மலான ஃபீவருக்கு போய் அட்மிட் ஆனேன்னா காசு போயிடும். சரி, நான் ரெண்டுமே இல்லை வைரல் ஃபீவர்னு மட்டும் போனேன்னா நான் ஓவராக இல்லாத மெடிக்கேஷனுக்கும் நான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், ஓவராக இருக்கிறதுக்கு நான் கம்மி மெடிக்கேஷன் எடுத்துக்கிற மாதிரியே இருக்கும். அப்போது நான் என்ன பண்ணுறேன்? நான் எந்த டாக்டரை நம்புறது? அப்போது எந்த ஒரு டாக்டர்னால் எப்படி இருக்கணும்? எந்த டாக்டர் கிட்ட போனாலும் ஒரே ரிப்போர்ட் தான் கொடுக்கணும். எஸ்ஆர்னோ, இவர்கிட்ட போனாலும் ஒரே ரிப்போர்ட் வரணும், இவர்கிட்ட போனாலும் ஒரே ரிப்போர்ட் தான் வரணும், இந்த டாக்டர் கிட்ட போனாலும் ஒரு ரிப்போர்ட் தான் வரணும். அப்போ தான் அந்த டாக்டர் ப்ரொஃபஷன், எம்பிபிஎஸ் ப்ரொஃபஷன் எல்லாருக்குமே ஒரு ப்ராப்பர் அவங்க வந்து டெஸ்டிங் மெத்தடாலஜி எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நம்ம நினச்சி எஸ்ஆர்னோ. அப்போது இங்கே போனாலும் ஒரே மாதிரி, இங்கே போனாலும் ஒரே மாதிரி, இங்கே போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், கரெக்டாக? அதே மாதிரி தான்ப்பா நம்ம அக்கௌண்ட்ஸும். எப்படி இந்த டாக்டர்ஸ்லாம் டெஸ்டிங் பண்ணுறாங்க? இவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குது, இவங்களுக்குன்னு ப்ராப்பர் இப்படி தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பாங்க.
அதே மாதிரி நம்மளும் எப்படி சயின்ஸ் ப்ரொஃபஷனில் டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம அக்கௌண்ட்ஸ் பிஸ்னஸ் ப்ரொஃபஷனில் நம்ம டெஸ்ட் பண்ணுறது ஒரு பிஸ்னஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அக்கௌண்டன்சியை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நம்மளும் அக்கௌண்ட்ஸில் அதிகமாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு சிஏ தான். கரெக்டாக? நம்ம அதே கேஸ் நம்பர் 2 நான் பொறுமையாக கற்றுக்கலாம். ஓகேவா? நல்லா பொறுமையாக ஜாலியாக உட்காந்து கேளுங்க. கேஸ் நம்பர் 2 நான் வந்து டாக்டர் கிட்ட இல்லாமல் சிஏ கிட்ட போகிறேன். எதுக்கு நான் சிஏ கிட்ட போனோம்? என் பிஸ்னஸ்க்கு நான் ஒழுங்காக ப்ராஃபிட் பார்த்துருக்கேன்னா இல்லை நஷ்டம் வந்திருக்கேன் என் பிஸ்னஸில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, CA1 கிட்ட போகிறோம், CA2, CA3 3 பேர்கிட்ட நம்ம வந்து ஒப்பீனியன் எடுத்துக்கிறோம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கிட்ட. ஃபஸ்ட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு சிஏ கிட்ட போனால் அவர் என்ன சொல்கிறாரு, சார் நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஆஃப் 5 lakh rupees பண்ணியிருக்கீங்க இந்த வருஷம்ன்றது. சூப்பர் ஹாப்பி. CA2 சார் நீங்கள் ப்ராஃபிட்டும் பண்ணல லாஸும் பண்ணல, நீங்கள் வந்து பிரேக் ஈவனில் இருக்கீங்க அப்படின்றது. பிரேக் ஈவன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ். யாருக்கெல்லாம் தெரியலையோ கற்றுக்கோங்க. நோ ப்ராஃபிட் நோ லாஸ் சுச்சுவேஷன் பேர் தான் பிரேக் ஈவன். ஓகே, CA3 கிட்ட நம்ம போகிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா 5 lakhs ப்ராஃபிட் இல்லைல்ல, 5 lakhs லாஸ்ன்ற நெகட்டிவ்ல போட்டார். ஆனால் இது நெகட்டிவ்ல போகுது. அப்போ நம்ம எந்த சிஏவை நம்புவோம்? நம்ம இது கரெக்டுன்னு நம்ம நம்புவோமா? அப்போ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கக்கூடாது. இல்லை, எந்த சிஏ கிட்ட போனாலும் ஒரே ஆன்சர் தான் வரணும். அதுக்குன்னு அவ்வளோ அக்யூரேட்டாக 5 lakhs தான் வரணும் கிடையாது. லைக் 4,99,000, 4,98,000, இல்லை 5,12,000, 5,08,000 அந்த மாதிரி வரலாம். அது கூட ஏன் சார் அது அக்யூரேட்டாக நம்ம பண்ண முடியாதான? முடியாது. ஏன்னா ஒரு சிஏ வந்து WDV மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் டிப்ரிசியேஷனில், இன்னொரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், இன்னொருத்தர் வந்து கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் டிஸ்க்ளோஸ் பண்ணலாம், இன்னொருத்தங்க வந்து அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபாலோ பண்ணலாம். அது மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கலாமே வெளியே. பட் அவ்வளோ ஓவர் இந்த மாதிரி 5 lakhs ப்ராஃபிட்டு 0 ப்ராஃபிட்டு நெகட்டிவ் 5 lakhs லாஸ் இந்த மாதிரிலாம் இருக்காது. அப்போ இதெல்லாம் யூனிஃபார்மாக கொண்டு வரணும்ல. அப்போ யூனிஃபார்மாக எப்படி கொண்டு வருது? இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் கற்றுக்கிட்டா எந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆல் ஓவர் இந்தியா கிட்ட போனாலும் we can find out a accurate profit. So that is the use of accounting principles and conventions. இதுதான் இப்போ மெயின் யூஸே. இந்த ஒரு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸை நம்ம எப்போவுமே மறந்துட்டு விட்டுறக்கூடாது. இது இப்போ படிக்கணுமா? தியரி தானே, இது படித்தாதான் ஈஸியாக அக்கௌண்ட்ஸ் போட முடியும், இது பிடிச்சிக்கிட்டா தான் ஈஸியாக அக்கௌண்ட்ஸ் போட முடியும். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு லேர்ன் அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ். ஓகேவா? வித் திஸ் நோட் வி ஸ்டார்ட். ஸோ நம்ம நிறைய அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் இருக்குப்பா. பட் நம்ம இப்போ அவசரமாக பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இப்போ ஃபஸ்ட்டு இந்த 4 அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் கற்றுக்கினா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு ப்ரொசீட் இன் அக்கௌண்டிங் சம்ஸ். அதனால வந்து தீஸ் ஆர் த மெயின் 4 அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ். மெயின் 4ன்னு நம்ம அப்படியே பிரிச்சிருக்க முடியாது, எல்லாமே மெயின் தான். பட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பப்ளிக் எக்ஸாம் these 4 things are very very important. அதில் ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபிள் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். Second accounting principle, going concern concept. Third accounting principle, dual aspect concept. And fourth accounting principle, prudence or conservatism concept. First இது எழுதிக்கோங்க and we'll proceed into the concepts. Okay. So accounting principles and conventions la first important concept is business entity concept. What is business entity concept? Business entity concept is nothing but the owner and the business are different. They are not one and the same. We should record all the transactions from the business point of view. Business transactions should be recorded in the book
books of business only. In the books of business only. நீங்களும் வேணா கூட எழுதிட்டு வாங்க இந்த ஒரே இடத்துல இந்த books of business only and the transactions of the owner should be recorded in the books of owner only. Okay, so this is called as business entity concept. So business entity concept is nothing but business entity means it is a separate thing. Business is a separate thing, owner is a separate thing. Business is a separate thing and owner is a separate thing. அப்போ business entity concept என்ன சொல்றதுன்னா business வேற ஓனர் வேற, ஓனர் வேற பிஸ்னஸ் வேற, பிஸ்னஸ் வேற ஓனர் வேற. அப்போ பிஸ்னஸும் ஓனரும் ஒன்று கிடையாதா? கிடையவே கிடையாது. அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம பிஸ்னஸை தனி பர்சனாக ட்ரீட் பண்ணோம் அண்ட் ஓனரை தனி பர்சனாக ட்ரீட் பண்ணோம். பிஸ்னஸை தனி பர்சனாகவும் ஓனரை தனி பர்சனாகவும் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஏன் பிஸ்னஸையும் ஓனரையும் தனி பர்சனாக ட்ரீட் பண்ணோம் அன்றது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ், அது அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபார் த பர்பஸ் ஆஃப் 11th and 12th நம்ம என்ன கற்றுக்கணும்னா ஓனர் பிஸ்னஸ் ஆர் டிஃப்ரெண்ட், தே ஆர் நாட் ஒன் அண்ட் த சேம். ஓகே, அப்போ அக்கௌண்ட்ஸ் நான் வந்து யாரோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் என்ன சொல்லுது? ஓனரும் பிஸ்னஸும் வேறு வேறு. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிளியர். நான் யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் வந்து அக்கௌண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணோம், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணோம்னா ஃப்ரம் த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த பிஸ்னஸ் ஓன்லி, நாட் இன் த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த ஓனர். பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணுவோம், இந்த டிரான்சாக்ஷன்ஸ், பிஸ்னஸோடைய ரெக்கார்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து யாரோடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ரெக்கார்ட் பண்ணோம்? பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ், பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரெக்கார்ட் பண்ணோம், ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரெக்கார்ட் பண்ணவே கூடாது. அதே மாதிரி பிஸ்னஸோட டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் பிஸ்னஸ் ரெக்கார்ட்ஸில் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். அதே மாதிரி ஓனரோட டிரான்சாக்ஷன்ஸ் ஓனரோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஓனர் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓனரோடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஓனரோடைய டிரான்சாக்ஷன்ஸை கொண்டு வந்து பிஸ்னஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லையும் பிஸ்னஸோட டிரான்சாக்ஷனை கொண்டு வந்து ஓனரோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணவே கூடாது. ஐ ரிப்பீட், பிஸ்னஸோடைய டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் பிஸ்னஸோட புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும். ஓனரோட டிரான்சாக்ஷன்ஸ் பிஸ்னஸ் புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஓனர் டிரான்சாக்ஷனை ஓனர் புக்கில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம், பட் பிஸ்னஸோட டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் புக்ஸில் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணும். அதே மாதிரி ஓனரோட டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. பிஸ்னஸோட டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் பிஸ்னஸ் புக்ஸில் we have to record. So simply owner and the business are different, they are not one and the same. We have to record the transactions of the owner in the books of owner, we have to record the transactions of the business in the books of business. We should not record the transactions of the owner in the books of business, and we should not record the transactions of the business in the books of owner. We have to record the transactions of the business only in the books of business. So this is called as business entity concept. That is, we have to record all the transactions from the point of view of the business. So this is totally all about business entity concept. I hope it is clear. First நீங்க இதை எழுதிக்கோங்க. Okay, pa. So now the second concept, that is the second principle in accounting, is going concern concept. What is going concern concept? Regardless of the birth or death of the owner, the business will continue to function for a foreseeable future. I repeat, regardless of birth or death of the owner, the business will continue to function for a foreseeable future, which means ஒரு புது ஓனர் பிறக்கிறாங்களோ இல்லை ஒரு பழைய ஓனர் இறந்தாலும் பிஸ்னஸ் பார்ட்டிக்கு பிஸ்னஸ் போயிட்டே இருக்கும், கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் டேக் Tata Enterprises. Okay, so Tata Enterprises வந்து it is a very big enterprises or no, Tata group of Tata group பண்றது வந்து it is a very very big company. ஸோ இந்த ஆர்கனைசேஷனில் நமக்கு ரத்தன் டாட்டா, கரெக்டாக வெரி நைஸ் பிஸ்னஸ்மேன். ரத்தன் டாட்டா வந்து இறந்துட்டார் ரீசெண்ட்லி. பட் ரத்தன் டாட்டா இறந்தார் அப்படின்னு சொல்லி டாட்டா கிளிக் அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷன் க்ளோஸ் ஆகலை. அதே மாதிரி டாட்டா எனி டாட்டா, இது குரோமாவாக இருக்கட்டும், வெஸ்ட்சைடாக இருக்கட்டும், என்ன நிறைய தனிஷ்கா இருக்கட்டும், இதெல்லாம் என்னதுன்னா டாட்டா பிரான்ச்சஸாக இருக்கும். இப்போ டாட்டா இறக்குறதுன்றது இட் இஸ் a very very big loss. எஸ் ஆர் நோ?
டாட்டா இறக்கிறது ஒரு பெரிய லாஸாக இருந்தாலும் தட் லாஸ் cannot be recorded in the books of accounts. ஃபஸ்ட்டு திங். ஓகே, அது வந்து நம்ம திருப்பி அதை வேறு கான்செப்டில் நம்ம பார்ப்போம். பட் ஃபஸ்ட்டு இங்கே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ரத்தன் டாட்டா மாதிரி ஒரு பெரிய தட் இஸ் த மேனேஜிங், அவர் தான் மேனேஜ் பண்ணுவோம். அவர் தான் வந்து அந்த ஃபுல் டாட்டா என்டர்பிரைஸே மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அந்த மாதிரி ஒரு ஓனர் இறக்கும் போதே அங்கே என்ன ஆகிடுது, ஒரு பெரிய லாஸ் நடக்குது. ஆனால் அந்த லாஸ் நடத்தினாலும் இந்த பிஸ்னஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே போகும். பிஸ்னஸ் ஸ்டாப் ஆகாது, பிஸ்னஸ் ஸ்டாப்பே ஆகாது. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் டேக் எனி அதர் பிஸ்னஸ், ஏதாவது ஒரு புது பிஸ்னஸ் எடுத்து அந்த புது பிஸ்னஸில் இல்லை வேற ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் நம்ம எடுத்திருக்கோம். அந்த பெரிய பிஸ்னஸில் ஒரு புது குழந்தை பிறந்திருக்கு. ஆல்ரெடி அவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனுக்கு ஒரு புது பையன் பிறந்திருக்காரு, இல்லை பொண்ணு பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு நியூ ஜென்ரேஷன் வருது. பர்த் ஆஃப் அ நியூ ஓனர். பர்த் ஆஃப் அ நியூ ஓனர் டசன்ட் மீன்ஸ் உடனே நான் வந்து என்னுடைய ஆப்ரேஷன்ஸ் நிறுத்தணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு புது ஓனர் பிறந்தாலும் ஒரு பழைய இருக்கிற ஓனரே இறந்தாலும் இந்த பிஸ்னஸோட ஆப்ரேஷன்ஸ் பாட்டுக்கு பிஸ்னஸோட ஆப்ரேஷன்ஸ் கண்டினியூ ஆகும். ஃபார் எப்போ வரைக்கும்னா ஃபோர்சியபிள் ஃபியூச்சர்னா என்ன மீன்ஸ், நார்மலி ஃபோர்சியபிள் ஃபியூச்சர் will be taken to 3 generations. ஸோ 3 ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்டை எடுத்துப்போம். விச் மீன்ஸ் ஆல்ரெடி இப்போ ஒரு ஓனர் இருக்காருன்னு வச்சுப்போம். ஓனரோட பையன், தட் இஸ் his son and his son. இதுதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன், அவங்களுடைய சன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து இந்த செகண்ட் ஜென்ரேஷனில் என்ன இருக்கும், செகண்ட் ஜென்ரேஷனுக்கு இதுதான் செகண்ட் ஜென்ரேஷன், தட் இஸ் அவரோட சன் தான் செகண்ட் ஜென்ரேஷன். அப்போ அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃபோர்சியபிள் ஃபியூச்சர். தட் இஸ் த்ரீ ஜென்ரேஷன்ஸ்க்கு அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கும். பிஸ்னஸ் பாட்டுக்கு பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும். ஒரு பர்த்தோ டெத்தோ இந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடென்ட்ஸுமே வந்து பிஸ்னஸோட ஆப்ரேஷன்ஸை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ பிஸ்னஸ் பாட்டுக்கு பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். ஸோ இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் எதுக்கு நான் கற்றுக்கணும், இந்த கான்செப்ட்டுக்கு அக்கௌண்ட்ஸ்க்கு என்ன ரிலேட்டிவிட்டினா, இப்போ நம்ம அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில் பேலன்ஸ் ஷீட் அதெல்லாம் நம்ம ஃபைல் பண்ணி முடிக்கும் போது கீழே நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கும். அந்த ரிப்போர்ட்லேயும் சரி, நம்ம இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது நாங்கள் இந்த அக்கௌண்ட்ஸ் எப்படி நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கோம்னா கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் பிஸ்னஸ் வந்து கண்டினியூ ஆகும். 3 இயர்ஸ்க்கு கண்டினியூ ஆகும், 2 இயர்ஸ் கண்டினியூ ஆகும், நாட் தட் இஸ் 2 ஜென்ரேஷன்ஸ் 3 ஜென்ரேஷன்ஸ் கண்டினியூ ஆகிட்டு தான் போகும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஃபில் பண்ணோம். ஏன் சார் இந்த மாதிரி அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து இப்போது ஷேர்ஸ் விற்பாங்க. சார் இப்போ நிறைய மக்கள் ஷேர்ஸ் வாங்கிடுவாங்க. பட் சடனாக அந்த கம்பெனி இழுத்து முடிச்சுன்னா, அப்போது ஒருவேளை நெக்ஸ்ட் இயர் அந்த கம்பெனி வைண்ட் அப் ஆகுதுன்னா அந்த கம்பெனி இட் இஸ் தேர் டியூட்டி டு மென்ஷன் இன் தேர் பேலன்ஸ் ஷீட், P&L ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இட் இஸ் தேர் டியூட்டி டு மென்ஷன் தட் நாங்கள் இந்த இப்போ கம்மிங் இயர் க்ளோஸ் பண்ண போகிறோம், அதுக்கு அடுத்த வருஷம் நாங்கள் வைண்ட் அப் பண்ண போகிறோம். இட் இஸ் தேர் டியூட்டி. ஸோ அப்படி நீங்கள் வைண்ட் அப் பண்ணல அப்படின்னா யூ ஹேவ் டு மென்ஷன் தட் நீங்கள் கோயிங் கன்சர்ன் கான்செப்டில் பேஸ் பண்ணி தான் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் போடுவீங்க. ஒருவேளை இதில் ஏதாவது லைட்டாக உங்களுக்கு குழப்பம் இருந்தால் கூட நோ ப்ராப்ளம், நீங்கள் அதை பற்றி பெருசாக இது பண்ண தேவையில்லை. இது நம்ம போக போக அக்கௌண்ட்ஸ் நம்ம போக போக பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும் தான் இது. ஓகேவா? இன்னும் P&L அக்கௌண்ட் கிட்ட ட்ரேடிங், பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு நான் இன்னும் இதில் கிளாரிட்டி தரேன். ஓகேவா? ஸோ இதையும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வீடியோ வந்து 15 மினிட்ஸ் தாண்டி போகுது. ஸோ இந்த வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக இருந்துச்சுன்னா அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறதுக்கோ கொஞ்சம் அது உங்களுக்கு கஸ்டமர் ஐயோ இவ்வளோ பெரிய வீடியோ அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ வில் எண்ட் டுடேஸ். இந்த வீடியோ வந்து இப்போ நான் எண்ட் பண்ணிட்டு இன்னும் ரிமைனிங் 2 கான்செப்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் அண்ட் ப்ரூடன்ஸ் ஆர் கன்சர்வேட்டிசம் கான்செப்ட். வில் see that in the next video. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ see you in the new video. Thank you.